ஆட வெக்கம் கட்டவங்களா, கொஞ்சம் கூட இந்த வேமா சூசோ இதில் எதுவுமே உங்களுக்கு இல்லையாடா? இந்த கணபதி ஐயர்னு ஒருத்தர் இருந்தார்ல, அவர்கிட்ட அக்காவை வச்சு பேக்கரியை வாங்கினாப்புல ஒருத்தர். உங்களுக்கு அவர் எவ்வளவோ பரவாயில்ல போலையே. எந்த தொழிலாக இருந்தாலும் நேர்மையை எதிர்பார்க்க முடியாது சார். ஆனால் நேர்மையாக நடந்துக்கிற ஒரே ஒரு தொழில் தெரியுமா? திருட்டு தொழில் மட்டும்தான். நோட்டை திருடுறவனுக்கே அவ்வளவு நேர்மை இருக்கிறப்ப, ஓட்டை திருடின உங்களுக்கு அந்த நேர்மை இல்லையாடா அப்படின்னு சொல்லி நான் கேட்கல, பீகாரில் இருக்கிறவங்க கேட்குறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, நான் உனக்கு தெரியாமல் காசை போட்டேன், நான் உனக்கு போட்ட காசை தயவு செய்து திருப்பி கொடுத்துரு அப்படின்னு சொல்லி அந்த 10,000 ரூபாயை திரும்ப கேட்டு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்களா பீகார் கவர்மெண்ட்டு. பீகாரில் இருக்கிறவங்க இப்போ இவங்களை எதை கொண்டு அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. பார்த்துருவோமா? டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். மதியம் வணக்கம். இது மதியம் தர்பார். கூத்தடி கோப்பி. பீகார்ல பயங்கரமான ஒரு வெற்றியை நாங்க வாங்கிட்டோம். அதுதான் உண்மை, புரியுதா? ஜெயிச்சிட்டோன்னு சொல்ல மாட்டாங்க, வாங்கிட்டோம். அதுக்கு காரணம் பீகார் மக்கள் எங்க மேல வச்சிருந்த நம்பிக்கை. நாங்க தான் வேணும்னு அவங்க ஒரே அடம் பிடிச்சி இம்சை சார். எங்களுக்கு வேணாம்னு சொல்லி விட்டுட்டு போனாலும் இல்ல நீங்க தான் எங்களை ஆளணும் அப்படின்னு சொல்லி மறுபடியும் கொண்டாந்து உட்கார வச்சிருக்காங்க. ஏன்னா எங்க ஆட்சி அப்படி ஒரு பொற்கால ஆட்சி பீகார்ல. அதனால தான் எங்களை மறுபடியும் கொண்டாந்து உட்கார வச்சிருக்காங்கன்னு சொன்னாங்க. இல்ல அவங்க எதனால ஓட்டு போட்டாங்கன்றது இப்ப வெளியில வந்திருக்கு. உண்மையில சார், எவனாச்சும் ஒரு லஞ்ச பணத்தை கொடுத்துவிட்டு அதுல ஒரு வேலையும் வாங்கி விட்டு வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் கொடுத்த லஞ்ச பணத்தை திரும்ப குடுறா அப்படின்னா அந்த வேலையை செஞ்சு கொடுத்தவனுக்கு எவ்வளவு கோபம் வரும் யோசிச்சு. இப்ப அதே கோபம் தான் பீகார்ல இருக்க மக்களுக்கு வந்திருக்கு. அவங்க என்ன சொல்றாங்க, நாங்க தெரியாதனமா உங்களுக்கு பணம் போட்டோம், டெக்னிக்கல் எரரு, அதனால நீங்க என்ன பண்ணுங்க, அந்த பணத்தை எங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி பீகார் கவர்மெண்ட் நோட்டீஸ் கொடுத்துருக்கு. அதுக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, புரியுது, இது இயல்பா நடக்கிற விஷயம்தான், நீங்க சொல்றதெல்லாம் நாங்க ஏத்துக்கிறோம். எப்படி நீங்க தவறுதலா எங்களுக்கு பணத்தை போட்டீங்களோ அதே மாதிரி நாங்களும் உங்களுக்கு தவறுதலா எங்க ஓட்டை போட்டுட்டோம், என் ஓட்டை திரும்ப கொடுறான்றான். சார் கேட்குறாங்க, சார் என் ஓட்டை திரும்ப கொடுந்த சொல்வா இல்ல, என் அக்காவை உனக்கு நான் எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா கொடுத்தேன் 20 வருஷத்துக்கு முன்னாடி, அதே அக்காவை எனக்கு நீ இப்ப திரும்ப அதே மாதிரி கொடுக்குற. அந்த வேலையத்தை இப்ப பீகார்ல பண்ணிக்கிட்டு இருக்காங்க சார். இப்போ அங்க அந்த மகிழா யோஜனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முதலமைச்சர் மகிழா யோஜனான்னு சொல்லிட்டு ரோஜ்கார் மகிழா யோஜனா, அதுல பீகார் எலெக்ஷனுக்கு முன்னாடி செப்டம்பர் 16ஆம் தேதி போட்டாங்க. எல்லாருக்கும் அக்கௌண்ட்ல பணம் விழுந்துச்சு. கிட்டத்தட்ட 1,40,00,000 பெண்களுக்கு. அது எதுக்காக அப்படின்னா தொழில் தொடங்குறதுக்காக சார். தொழில் தொடங்குறதுக்காக மாநிலத்தில் உள்ள எல்லாருக்கும் மானாவாரியா காசு கொடுத்தாங்க. அதாவது அவங்க பேக்ரவுண்ட் என்ன, அவங்க என்ன தொழில் பண்ணுவாங்க, நம்ம போயிட்டு பேங்க்ல அவ்வளவு இன்ஃபர்மேஷன் கொடுத்தாலே 10 பைசா தர மாட்டான். அவன் நம்மளை போட்டு படியேற விட்டு வாசல்ல உட்கார்ந்து மடியேந்தி பிச்சை கேட்டாலும் அவன் நமக்கு தரவே மாட்டான். ஆனா இவங்க எதை பத்தியும் யோசிக்கல. ஏன்னா பீகார்ல இருக்கிறவங்க அவ்வளவு பேரும் ஆண்டர்பிரனர்ஸ் தான், எல்லாருமே தொழில் முனைவோர் தான். அவங்க டேலண்ட் எங்களுக்கு தெரியும், அதனால அவங்களுக்கு நாங்க ஏதாச்சும் ஒன்று வச்சு கொடுப்போம்னு சொல்லி 10,000 ரூபாய் எந்த டாக்குமெண்ட்டும் இல்லாம தேர்தலுக்கு முன்னாடி விநியோகம் ஆச்சு. எல்லாருக்கும் டெபாசிட் ஆச்சு. 1,40,00,000 பேருக்கும் ஒரே நேரத்தில் 10,000 ரூபாய் அக்கௌண்ட்ல அப்படியே விழுந்துச்சு. மக்கள் எல்லாரும் அதை வச்சுக்கிட்டு பீகார் இப்ப 2 மாசம் ஆச்சு, அது போய் 2 மாசம் ஆச்சு. இப்ப அந்த 10,000க்கு மேல ஆக்சுவலி என்ன சொல்லி கொடுத்தாலும் அது முன் பணம். இந்த 10,000 வச்சு நீங்க என்ன பிசினஸ் பண்றீங்களோ அந்த பிசினஸை பார்த்துட்டு நான் உங்க எல்லாருக்குமே 2 லட்சம் ரூபாய் தரேன். அந்த 2 லட்சம் ரூபாய்க்கான முன்பணம் தான் அந்த 10,000ன்றது. பட் ஆனா இதுல நாங்க பணம் அனுப்புறப்ப பல பேருக்கு தவறுதலா அனுப்பிட்டோம். அதாவது ஒன்லி இது லேடிஸ் அலவுடு. ஆனா இந்த லேடிஸ்ல சில ஜென்ஸும் மிக்ஸ் ஆயிட்டாங்க. அது ஆண்களுக்கு நாங்க தெரியாதனமா காசு அனுப்பிச்சிட்டோம், அந்த ஆண்கள் மட்டும் எங்களுக்கு பணத்தை திருப்பி தந்தா போதும். இதுதான் பீகார் கவர்மெண்டோட இது. ஏன் அவங்க தொழில் முனைவோர் ஆக மாட்டாங்களா? இல்ல அவங்க எல்லாம் பயங்கரமா பிசினஸ் பண்ணி நிறைய கையில காசு வச்சிருக்காங்களா? இல்ல நான் தெரியும் இல்ல உனக்கு. இப்ப அவங்க என்ன நம்ம கேட்கறாங்க, நீ பணம் கேட்கறது கூட நியாயம், ஆனா எப்ப கேட்டிருக்கணும் என்கிட்ட, எப்ப கேட்டிருக்கணும்? ஐயா பணம் இந்த மாதிரி பல பேருக்கு தவறுதலா மாறி போயிருச்சு,
நீங்கெல்லாம் அதாவது எவனுக்கெல்லாம் தப்பா காசு வந்துச்சோ, அதாவது பெண்கள் இல்லாம ஆண்களுக்கு யாருக்கெல்லாம் தப்பா காசு வந்துச்சோ, அவங்கெல்லாம் எங்க பணத்த ரிட்டர்ன் பண்ணுங்கன்னு அனுப்பிச்சப்பயே கேட்க வேண்டியது தானே! அது என்னடா 2 மாசம் கழிச்சு வந்து கேட்கிறது. 2 மாசம் கழிச்சு நோட்டீஸ் அவங்க அதான் கேட்குறாய்ங்க. உனக்கு அவ்வளவு அக்கறை இருந்தா நீ பண்ணியிருக்க வேண்டியது தானே! இது வெறும் இப்போ ஒரு 14 பேர் மட்டும் தான் வந்து கேட்கிறதா ஒரு கேள்வி நோட்டீஸ் ஆனா ஏகப்பட்ட பேருக்கு நோட்டீஸ் போயிருக்கு. இப்ப மேட்ரு ஒரு சின்ன விஷயம் தான். இந்த 14 பேர் அதிகபட்சம் போனா 10,000ன்னா 1,40,000 கணக்கு. இப்ப இந்த 1,40,00,000 பேருக்கு 10,000 போட்டாங்க இல்லையா? அந்த 1,40,00,000 பேருக்கு 10,000 போட்டதா ஒட்டு மொத்தமா கிட்டத்தட்ட 14,000 கோடி ரூபா கணக்கு. இந்த 14,000 கோடிக்கு பேலன்ஸ் இன்னும் இவங்க கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான கோடி உள்ளுக்குள்ள கொண்டாந்து கொட்டணும். ஏன்னா, இந்த 1,40,00,000 பேருக்கு பேலன்ஸ் 1,90,000 ரூபா வர வேண்டியது இருக்குது. இந்த 1,40,000 வந்து பீகாரோட கவர்மெண்ட் கவுந்து போயிருமா? இந்த 1,40,000 பீகாரோட கவர்மெண்ட்ல பட்ஜெட்ல துண்டு விழுந்துருமா? இல்ல பீகாரோட முன்னேற்றம் தடைப்பட்டு பாதியிலேயே நின்னு போயிடுமா? இல்ல பீகார் பெரிய கடன்கார மாநிலமா மாறிடுமா? எனக்கு அதுதான் புரியல. இந்த 1,40,000 திரும்ப குடுறான்னு நோட்டீஸ் அனுப்புறிய. அவன் பதிலுக்கு இப்ப திரும்ப கேட்டான்னா என்ன பண்ணுவ? பேலன்ஸ் இருக்க 1,40,00,000 பேருக்கு நீ எப்புட்றா 1,90,000 காசு அனுப்புவ? இந்த 1,50,000 உன்னால சமாளிக்க முடியலன்னா, நீ எல்லாம் என்னடா கவர்மெண்ட்ன்னு கேள்வி கேட்பாங்கல்ல. இப்ப மேட்ரு அவங்க காசு குடுத்ததோ, இல்ல திரும்ப காசு கேட்கிறதோ கிடையாது. அந்த மிகப்பெரிய வெற்றி. இந்த 200 தொகுதிய ஜெயிச்சாங்கன்னு சொல்லி கொண்டாடிட்டு இருக்காங்க இல்லையா? அந்த 200 தொகுதிய எப்படி ஜெயிச்சாங்கன்றது இதுதான். வேற அவங்க வாயாலேயே ஒரு வாக்குமூலம். அதான் இந்த ஒரு ஒரு பேச்சுக்கு ஒரு 15 பேரோ கேட்டுக்குவோமே, 15 பேர் தான்ப்பா. அதுக்கு மேல அவங்க தப்பு பண்ணலப்பா. அதான் 1,40,00,000 பேர் பண்றப்போ, ஒரு 1000 பேர், 2000 பேரு பை மிஸ்டேக் டெக்னிக்கல் எரர்ன்றது நியாயம் தான். அத ஒத்துக்கும். டெக்னிக்கல் கிளிட்ச் தான். ஆனா அவன் பதில் சொன்னான் பாத்தியா ஒண்ணு. 1,00,00,000 அதாவது ஒரு அதாவது ஆண்கள் பதில் சொல்றாங்க. எல்லாம் பெரிய பெரிய ஆட்கள், குடும்பத் தலைவர்கள் அவங்க சொல்றாங்க. இந்த காச வாங்கிக்கிட்டு தான் நான் உனக்கு ஓட்டு போட்டேன். உனக்கு நான் ஓட்டு போட்டது உண்மை. என் ஓட்டாயும் நீ ஜெயிச்சிருக்க. அப்படின்னா அந்த இடத்துல அது என்ன அர்த்தம்? இந்த காசை வந்து விழுந்ததுனால மட்டும்தான் இவங்க ஓட்டு போட்டிருக்காங்க. இவரு பிரசாந்த் கிஷோர் அன்னைக்கே சொன்னார், பீகார்ல இவங்க ஜெயிக்கலப்பா, பாஜக ஜெயிக்கல, 10,000 பணம் தான் ஜெயிச்சிருக்குன்னாப்புல. அன்னைக்கு அவரை எல்லாம் நக்கல் பண்ண. ஏன்னா அந்த மனுஷனோட நிலைமை அப்படி. ஏன்னா அவரு 200 தொகுதி ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லி அவர் நம்பிக்கிட்டு இருந்தாப்புல. கடைசியில பார்த்தா தொகுதிக்கு 200 ஓட்டு கூட வந்து விழுகல. அவர் ரொம்ப துவண்டு போயிட்டாப்புலன்னு வச்சுங்களேன். அதனால அந்த மனுஷன் தொங்க போட்டு உட்கார்ந்து பத்தாததுக்கு நீங்க எல்லாம் எனக்கு மாசம் 1000 ரூபாய் பணம் கொடுக்கலாம். அதான் ஜெயிச்சா நான் உங்களுக்கு மாசம் 1000 ரூபாய் பணம் தரேன்னு சொன்னவரு, இனிமே நான் தோத்துட்டேன், என்கிட்ட ஒண்ணுமே இல்லை, நீங்க எல்லாம் சேர்ந்து எனக்கு மாசம் மாசம் 1000 ரூபாய் பணம் கொடுங்க அப்படின்ற ரேஞ்சுக்கு அந்த மனுஷன் இறங்கிட்டாப்புல. அதனால அன்னைக்கு அந்த மனுஷன் பேச்சு சபையில எடுபடல. இன்னைக்கு இந்த வெறும் 14 பேர் இந்த வெறும் 14 பேர் வந்து யோசிச்சிருக்காங்க அப்படின்னா, அப்போ இந்த 10,000 ரூபாய் போய் விழுந்துச்சு பார்த்தீங்கன்னா, இந்த 1,40,00,000 பேர். அந்த 1,40,00,000 பேரும் இதே மைண்ட் செட்ல தானே இருந்திருப்பா. ஒருவேளை இப்ப இந்த பீகார் கவர்மெண்ட் ஐயா இந்த தொழில் தொடங்காதவங்க இந்த 10,000 நான் கொடுத்தேன். ஆனா இவங்க கொடுக்குறப்பே சொல்லி தான் கொடுத்தாங்க. நீ அந்த பணத்தை திரும்ப தர வேண்டாம். அந்த பணத்தை திரும்ப தர வேண்டாம்னு சொல்லி தான் இவங்க கொடுத்தாங்க. குடுங்க. எப்படி எக்ஸ்ட்ரா ஒரு 14 பொம்பளைங்களுக்கு போட்டதா நினைச்சுக்கவே. என்ன இப்ப? ஆனா இப்ப அந்த லேடீஸ்க்கு கொடுத்த காசை ஒருவேளை யாரெல்லாம் இதை வந்து செலவு பண்ண ஐ மீன் இன்வெஸ்ட் பண்ணாம செலவு பண்ணீங்களோ அவங்கெல்லாம் கவர்மெண்ட்டுக்கு திரும்ப கொடுக்கணும் அப்படின்னு ஒரு வேலை சொன்னா, இவங்க சொன்ன அதே பதில அவங்க சொல்ல மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? இவங்க இப்ப சொல்றாங்கல்ல, என் ஓட்டை திரும்ப கொடு. ஏன்னா அங்க காசை கொடுத்தவங்க அந்த காசை செலவழிச்சுட்டாங்க. எப்படி செலவழிச்சாங்கன்னா, தீபாவளிக்கு துணிமணி வாங்குறது, பட்டாசு வாங்குறது, இது இல்லாம ஆடு, மாடு, கோழி எதையாச்சும் ஒண்ணு வாங்கி வீட்டுல வச்சுக்க அப்படின்னு சொல்லி அவங்க செலவழிச்சாங்க. நல்லா தெரிஞ்சவங்க அவங்க சொன்னது என்டையர் பீகாரோட ரெஸ்பான்ஸ். திடீர்னு இவ்வளவு பெரிய காசு கேட்டா நான் எங்க போவேன்? நாங்கெல்லாம் அதாவது ஒரு நாளைக்கு 200 ரூபா, 300 ரூபா உள்ளூர்ல தொழிலுக்கு அதாவது கூலிக்கு வேலைக்கு போறவங்க தான் அவங்க அத்தனை பேரும். அவங்க அத்தனை பேரும் அதுக்கு தான் வேலைக்கு போறாங்க. இதுதான் பீகாரோட டெவலப்மெண்ட். ஆக்சுவல் டெவலப்மெண்ட்ன்றது இதுதான்.
இப்ப திடீர்னு 10,000 கேட்டா நான் எங்க போவேன்? அவங்க சொல்றாங்கல்ல, இதே பதில் தான் அங்கேருந்து வரும். குடுத்திருக்கியே, இதுக்கு முன்னாடி அவங்க ஏதாவது தொழில் பண்ணியிருக்காங்களா? இதுக்கு முன்னாடி அவங்க எங்கேயாச்சும் வேலைக்காச்சும் போயிருக்காங்களா? தனியா தொழில் பண்ற அளவுக்கு இந்த 10,000 வச்சு இன்வெஸ்ட்மென்ட் வச்சு என்ன எல்லாரும் ஒரே நேரத்துல எல்லாருக்கும் 10,000 குடுத்தா எல்லாரும் என்னதான் தொழில் பண்ணுவாங்க? அந்த 1,40,00,000 பேருக்கு தொழில் பண்ற அளவுக்கு பீகார்ல முதல்ல கெப்பாசிட்டி இருக்கா? எந்த கருமமும் கிடையாது. அது முழுக்க முழுக்க ஓட்டுக்காக குடுக்கப்பட்ட லஞ்ச பணம். முழுக்க முழுக்க அத நேரடியா அரசாங்கமே வச்சுக்க இந்தா போ. நீ வந்து இந்த இந்த இத சந்தோஷமா இரு. அந்த சந்தோஷத்துல எனக்கு ஓட்ட போட்டுரு. அப்படின்றது தான் அவங்களோட டார்கெட்டு. எந்த கவர்மெண்டாவது குடுத்த அவ்வளவு அவசர அவசரமா பண்ண வேண்டியது. அவங்க கேட்கறது நியாயம் தானே. உன்கிட்ட நான் கேட்டேனா? நான் உன்கிட்ட வந்து காசு குடுன்னு நான் உன்கிட்ட ஏதாவது கேட்டேனா? அப்ளிகேஷன் போட்டேனா? ரிக்வெஸ்ட் வச்சேனா? நீனா கொண்டாந்து போட்டா சரி எல்லாருக்கும் சேர்த்து என்னையும் சேர்த்து நானும் வறுமை கோட்டுக்கு கீழே தானே இருக்கிறேன். எனக்கு நானும் சோத்துக்கு சிங்கி தானே அடிக்கிறேன். நான் மட்டும் என்ன நல்லா வந்து ஏதாவது இதுல பேலஸ்ல படுத்து கிடக்குறேன். நானும் பிளாட்ஃபார்ம்ல தான் படுத்து கிடக்குறேன். மழை பெஞ்சா ஒழுகுது, வெயில் அடிச்சா எரியுது. சோத்துக்கு வழி இல்லாம என் பிள்ளைலாம் உண்மையில அவங்க அக்கௌண்ட்ல 10,000 வந்து விழுந்தது அவங்களுக்கு பரம சந்தோஷமா இருந்திருக்கும். இப்ப இதே தான் அவங்க இந்த வெளியில இருந்து ஆளு கொண்டாந்து ரயில்ல இறக்குனாங்கன்னு சொன்னோம் பார்த்தீங்களா? சூரத்ல இருந்து கொண்டாந்து இறக்குனாங்க, பக்கத்து மாநிலங்கள்ல இருந்து கொண்டாந்து இறக்குனாங்க. இது அத்தனையும் எல்லா இடத்துலயுமே காசு விளையாண்டு இருக்குது. இப்ப இந்த காசு கொடுத்ததாவே இருக்கட்டும், போனதாவே இருக்கட்டும், லஞ்ச பணமாவே இருக்கட்டும்ன்றான். ஆனா என்ன சொன்ன இப்ப பீகார் மக்கள் இந்த 10,000 கிடைச்சதோட போதுன்ற அந்த மனநிலைமையோட நின்னுட்டாங்க. பிரச்சனை என்னன்னா உண்மையிலேயே சில பேர் இந்த பணத்தை நம்பி ஏதாச்சும் பண்ணலாம்னு நினைச்சிருப்பாங்கல்ல. இப்ப அவங்க இல்ல 40 லட்சம் பேர், ஏன் 1 கோடி பேர் வேண்டாம், 40 லட்சம் பேர் மட்டும்தான் எனக்கு வேணும்ன்றாங்கன்னு வச்சுக்கோ. இந்த 40 லட்சம் பேரும் ஆளுக்கு இன்னும் ஒரு 2 லட்சம் கேட்டா நீ எங்கே போவ? அவங்க கேட்பாங்க. நியாயமா பீகார் மக்கள் கேட்கணும். கேட்டாத்தான் இவங்க எந்த லட்சணத்துல எந்த ஐடியால இவங்க உங்களுக்கு கொண்டாந்து கொடுத்தாங்க. கேட்டவன கொடு கேட்காமலே 10,000 போட்டவங்க கேட்டா 2 லட்சம் ரூபாய் போடாமல விட்டுருவாங்க. அப்ப அவங்களுக்கு உண்மையிலே 1000 கேள்வி வரும். என்ன பண்ண போற? ரிசோர்ஸ் என்ன? ஏதோ 2 கோடி ரூபாய் கடன் கொடுக்க போற மாதிரி பீகார் கவர்மெண்ட்ல கூப்பிட்டு வச்சு கேட்கறாங்க. அதுக்கு பீகார் மக்கள் என்ன பதில் சொல்ல போறாங்க? ஏன்னா அடுத்த 5 வருஷம் ஒண்ணுமே பண்ண முடியாதுல்ல. அவங்களுக்கே அது புரிஞ்சு போச்சு. ஓட்டு அதான் தேர்தல் வர்ற வரைக்கும் அவங்களுக்கு இந்த காசு தேவைப்பட்டது. அதாவது கொடுக்கணும். இப்ப அவங்களுக்கு எங்களோட இது தேவையில்ல, ஒண்ணு இல்ல. அடுத்த எலெக்ஷன்ல 25,000 ரூபாய் கொடுத்தா போட்டுருவாங்க. ஸ்டேட் அடகு வச்சு தானே கொடுக்க போறாங்க. என்னமோ பாக்கெட்ல கையை விட்டு இங்கே தான் கொடுக்க போறாங்க. இல்ல பாஜகவோட அந்த எலக்ட்ரல் ஃபண்ட் வந்துச்சு, அதுல இருந்து கொடுக்க போறேன். முழுக்க நம்ம எல்லாரோட வட்டி காசு, நம்ம எல்லாரோட வரி பணம். அவங்க கொடுத்தாங்க இல்லையா, அது எதுவும் அவங்க சொந்த ஸ்டேட்ல அந்த ஸ்டேட் அந்த அளவுக்கு சம்பாதிக்கிற மாதிரி இருந்தா எதுக்கு ஆளுக்கு 10,000 காசு கொடுக்கணும்? அங்க இருக்கிறவன் எதுக்கு வெளியில ஓடணும்? அது முழுக்க நாம எல்லாரும் மற்ற ஸ்டேட்ல இருந்து கொண்டாந்து கட்டணும் பார்த்தீங்களா, அந்த காசை அவன் குழுக்க வச்சிருக்கான் இல்லையா, அதைத்தான் கூவி கொடுத்துருக்கான். அதைத்தான் கொடுத்துருக்கான் அவங்க. இதை கேட்க போய் தான் நமக்கு எல்லாமே ரிவீட் ஆகி உட்கார்ந்து இருக்கு. நம்மளை எல்லாரும் திட்டுவாங்க, பாரு இவங்க ஏதோ பெரிய இது பண்ற மாதிரியும் அண்டர் டெவலப்மெண்டா இருக்கிறத டெவலப் பண்றதுக்கு கவர்மெண்ட் ஏதோ பிளான் போடுது. கவர்மெண்ட் பிளான் போடலடா, அங்க இருக்க கட்சிக்காரன் பிளான் போட்டிருக்கான். ஆனா அவங்க பண்ண ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா? எவனையும் நம்பாம நேரடியா அவங்க அக்கௌண்ட்டுக்கு போட்டதுதான். ஆனா அதை இவங்க ஒத்துக்க மாட்டாங்க. அது நாங்க ஓட்டுக்காக கொடுத்த காசு இல்ல, கடைசி வரைக்கும் ஒத்துக்க மாட்டாங்க சார். இப்பயும் பீகார்ல நீங்க எப்படி இப்ப கூட ஐயா அமித்ஷா சொன்ன பீகார்ல ஜெயிச்ச மாதிரி கேரளால ஜெயிச்ச மாதிரி கொண்டாந்து தமிழ்நாட்டுல கொடுத்து பாரு. 10,000 இல்ல 20,000 நீங்க கொடுத்தாலும் வாங்கி வச்சுப்பான், ஓட்டும் போடுவேன். ஆனா உன் உண்டியல் காலியா இருக்கு, வர்த்தாமட்டு போயிட்டே இருப்பேன். நீ வேணா போட்டு தான் பாரு. ஆனா அந்த விஷயத்துல அமித்ஷா ரொம்ப தெளிவு. எங்கே எதை கொடுத்தா எது நமக்கு வரும்ன்ற அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் இருக்கு பார்த்தீங்களா, பயங்கரமா பண்ணுவாப்புல. இப்ப பீகார்ல இப்ப யாராச்சும் இங்க இருக்கிறவங்க கேட்கிறாங்களா என்னத? எங்க யாராச்சும் ஒருத்தர் வாயத்தை வந்து பேச சொல்லுங்களே பார்ப்போம். இந்த இப்ப கேரளாவில் கூட பேசினாங்க, பீகார்ல அடுத்து மேற்கு வங்கத்துக்கும் போறேன்றாங்க. அங்கே எவ்வளவு போட போறாங்கன்றது தெரியல. ஆனா பீகாரோட நிலைமை எவ்வளவு இவங்க இந்த 10,000 போட்டாங்க பத்தியா, இதை வச்சு ஓட்டுவாங்க. ஏன்னா அதை வாங்கியிருக்கிறது பூரா வேர்ல்டு பேங்க்ல கடன்னு வேற சொல்றாங்க. அதை வாங்கித்தான் இவங்க இங்க டிஸ்ட்ரிபியூட் எல்லாத்தையும் பண்ணாங்க. இது அவங்க சொன்னது. பட் ஆனா பீகார் மக்கள் இப்ப உட்கார்ந்து வாயிலையும் வயிற்றுலையும் அடிச்சுக்கிறாங்க. இப்படி எல்லாம் பண்ணா நாங்க எங்க போறது? இவங்களை கொண்டாந்து அடுத்த 5 வருஷத்துக்கு நீ எப்படி புரண்டாலும் சரி,
இல்ல தலைகீழா குழி தோண்டி உள்ளுக்குள்ள போனாலும் சரி, அந்த 10,000 உன்னை கீழே அடியில வந்து நோண்டி கேட்பான். தம்பி அந்த 10,000 குடுத்துட்டு அதுக்கப்புறம் போலாமேன்ட்டு. அந்த அளவுக்கு தான் இப்ப கவர்மெண்ட் இருக்கு. பார்ப்போம். இன்னும் நெறைய பிளான்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். ஃபியூச்சர் பிளான்ஸ் எல்லாம் பீகாருக்காக. என்னென்ன பிளான் எல்லாம் வந்து செயல்படுத்த போறாய்ங்க, சொன்னதெல்லாம் எப்படியெல்லாம் வரப்போகுது அப்படின்றதெல்லாம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நன்றி.